சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ரோட்டில் போகும்போது வண்டிக்காரன் அடித்து தூக்கியிருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் நடந்து போயிட்டு இருக்கும்போது. ஃபைனான்ஸில் பணம் யாரும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கொடுத்தது. அவங்க ஒரு 20 நாள் தான் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ 5000 ரூபா கொடுத்த பிறகு தான் நீங்கள் உங்கள் குழந்தை முகத்தை பார்க்க முடிஞ்சது. இது வந்து உங்கள் மாமியார் போட்ட கண்டிஷன். குடோன் இருக்குங்க, அங்கே போய் படுத்து சொல்லுவாங்க. அங்கே போய் படுத்தா தூங்க முடியாதுங்க. 1 மணிக்கு போய் படுப்பேன், கொசு கடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் தூங்கவே மாட்டேங்க. காலையில் 5 மணிக்கு பஸ் இருக்குங்க. இப்போ ஏஞ்சி வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடும். அதில் அப்பா இருக்கார், 70 வயசு ஆகிடுச்சு. அவரெல்லாம் நடக்க முடியாது. அவர் என்ன சொன்னார், இந்த கொட்டாயிலே படுத்துங்க. பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு போன வாரத்துலலாம் நைட்டில் 4 நண்டு வக்கலி சுற்றி வருது. எதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நண்டு வக்கலி தேலுங்க காட்டில் பிள்ளைங்கள வச்சுட்டு கஷ்டப்படு. அப்போ எங்கள் அம்மா கையில் 40,000 பணம் வந்தது. அது எப்படிம்மா உங்க அம்மா இப்படி இருக்காங்க, இவங்க அம்மா அப்படி இருக்காங்க? இப்படி ஒரு கல்லு மனசா? அவங்க 2 பேர்த்தையும் ஒரே இடையில நிறுத்தினாங்க. வணக்கம். வணக்கம். என்னம்மா உங்க பேரு? என் பேர் நிர்மலாங்கம்மா. நிர்மலா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சேலம் மாவட்டத்துலேருந்து வரேங்க. சரி, என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை வந்து ஒன்றும், நான் சின்ன வயசுலேருந்து அப்பா பிறந்து வளர்ந்தது எல்லாம் சேலம் மாவட்டம் தாங்க. சேலம் மாவட்டத்துலேருந்து எங்கள் அம்மா வந்து பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் விவரத்துலேருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். படிக்க வச்சாங்க, படிக்க வச்சாங்க. படித்தது வயசுக்கு வந்த பிற்பாடு கொஞ்சம் 8வது வரைக்கும் படித்தேன். அது கொஞ்சம் பிரச்சனையாகட்டியும் நான் வந்து படிக்காமல் விட்டுட்டேன். படிக்காத நின்றுட்டேன். நின்றுட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? அப்பா அம்மா அக்கா. அப்பா வந்து கேரளாவில் கொத்து வேலை செஞ்சிட்ருக்காரு. சரி. அம்மா வந்து இங்கே ஊரில் கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அக்கா அங்கே டீச்சர் டைம் முடிச்சுட்டு திருப்பூரில் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அவங்க திருப்பூரில் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். 2-3 பேர் பொண்ணு கேட்க வந்தாங்க. நான் வேணான்ட்டு நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போதே வந்தாங்க பொண்ணு கேட்க. நான் வேணான்ட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? 9th படிச்சிருக்கேன். 9th வரை படிச்சிருக்கீங்க? ஆமாம். 9th வரை தான் படிச்சிருக்கீங்க? அவ்வளோதான் படிச்சிருக்கேன். ஏன் 10th கம்ப்ளீட் பண்ணல நீங்க? நானே நின்றுட்டேன். எனக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் ஏறலாங்கட்டி நானே நின்றுட்டேன். அதனால் நானே நின்றுட்டு இது தையல் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அதுக்கும் சரியாக போக முடியல. வீட்டில் வந்து சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு. யார் டார்ச்சர் பண்ணுவாங்க? அம்மா தாங்க மேடம். என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க? இப்போ ஒரு வேலை வச்சு செய்யலை அப்படின்னு எனக்கு இந்த கால் வச்சுட்டு வேலையும் அதிகமாக செய்ய முடியாதுங்க. செய்ய முடிஞ்சால் செய்வேன், இல்லைன்னா உட்காந்துக்குவேன். சும்மா அதை எதையும் சொல்லிக்கிட்டே என்னை சும்மா திட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. என்ன தான் இந்த மாதிரி கொலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் தான் செய்வேன், முடியலைன்னா நான் என்னங்க மேடம் பண்ணுறது? அப்புறம் அந்த மாதிரி திட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க. நான் எங்கேயோ போகிறேன்னு கூட சொல்லுவேன். எங்கேயோ போய் செத்து போடியும்பாங்க.
அப்படின்னு சொல்லுவாங்களா? அவன் எங்கே போய் செத்து போன இருக்கிறதே நீ செத்து போகலான்டின்னு சொல்லுவாங்க. நானும் அதுக்கும் சரின்ட்டு ஏதோ திட்டி போகிறான்ட்டு நானும் கம்முனே இருந்துக்குவேன். அப்படியே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சரி உங்கள்கிட்ட இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அப்போ நான் ஒரு 4வது வரைக்கும் நயனார்பாளையம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நயனார்பாளையம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹேண்டிகாப்டு ஸ்கூல் அது. அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரங்க படிச்சுட்டு இருந்தா அப்படி படிச்சுட்டு இருந்தாங்களே. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல ஆமாம், படிச்சீங்க? ஒரே ஸ்கூலில் படித்தோம். 6வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் அப்புறம் லவ் பண்ணோம். லவ் பண்ணது எத்தனாவது படிக்கும் போது லவ் பண்ணீங்க? 6வது முடிஞ்சு 7வது ஸ்டார்டிங். அதனால தான் வீட்டில் உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. புரிஞ்சுதா? 6th ஸ்டாண்டர்ட்ல நீங்க லவ் பண்றீங்க. 6வது முடிஞ்சு 6 முடிஞ்சு 7வது படிக்கும்போது. அப்புறம் அப்படிங்கும்போது அவர் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தாரு? அவரு 7ஆம் கிளாஸ் தானா? ஒரே கிளாஸ் தான். ஒரே கிளாஸ் தான் ஒரே இருந்தீங்க. கிளாஸ் தான். சரி. சரின்ட்டு நாங்கள் வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு என்னை வந்து அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அவர் மட்டும் அங்கேயே படிச்சுட்டு இருந்தா அப்படி. அப்புறம் கான்டாக்டில் இருந்தோம். பேசிட்டு இருந்தோம். அவர் எங்கள் ஊர் பக்கம் சின்னசால்னு ஒரு ஊருக்கு தாங்க, அந்த பக்கம் வருவார். நானும் வருவேன் போவோம் பேசுவேன். ஒரு 5 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது பிறகு தான் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிட்டு நான் சின்னசாலம் ஒரு ஊரில் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து தங்கி வேலை பார்த்துக்கிட்டு வீடு விட்டு வந்துட்டீங்க? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவர் கூட போகல. நான் தனியாக வந்து ஃப்ரெண்டோட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 வருஷம் பேசாமல் இருந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. இப்போ ஃபோன் நம்பர் இல்லை, எதுவும் இல்லாத பேச இருந்துட்டேன். ஆனால் வீடு விட்டு வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதா? தெரியாது. அதுவும் தெரியாது. அவர் என் ஃப்ரெண்டும் சொன்னான். அவளும் என் கூட படித்தவ தான். இதுமாதிரி ராஜீவ் வந்து அங்கே இருக்காண்டி எனக்கு தெரியும் அப்படின்னா. சரி ஃபோன் நம்பர் கொடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவனை ஃபோன் நம்பர் கொடுத்து நான் பேசினேன். இந்தமாரி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு அது சொன்னோன்னே சரி ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கேட்டா அப்படி. நான் இல்லை, எங்கள் வீட்டில் அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சும்மா திட்டிகிட்டே உட்காந்து எந்த நேரமும் போட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க? ஏதாவது அவங்க வேற எங்கேயாவது சொல்கிறதுல எனக்கு போட்டு திட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க. அக்கா உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? யாருமே சப்போர்ட் கிடையாது. எதுக்காக அவங்க ஏன் டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க நல்லா படிக்கணும். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நல்லா படிச்சீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க ஸ்கூலுக்கு கரெக்டா போகல, படிக்கல. ஸோ அந்த ஒரு டென்ஷன்ல தான் அவங்க அப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நானும் சொல்லுவேன், எனக்கு படிப்பு ஏறலமா நான் நின்றுக்கிட்டே சொல்லுவேன். அதுவும் இல்லாத படிப்பு ஏறாது எனக்கு எதுக்குற உயிரோட இருக்க சாவண்டி அப்படின்னு பார்க்க மாட்டேன். அவங்க என்ன நல்ல எண்ணமா தான் இருந்திருக்கும். பண்ணிட்டே இருந்தாக்க இருக்கலாமா சாவலாமா தான் என்ன இருக்கு. ஆனா கொஞ்சம் நீங்களும் முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு 10th வரை நீங்க பாஸ் பண்ணிருக்கலாம். 10th பாஸ் பண்ண பிறகு ஒரு நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஆனா நீங்க படிக்கல. இது யாரு தப்பு? தப்பு என் மேல தான். உங்க தப்பு தானே. சோ அந்த ஆதங்கத்துல தான் அவங்க அம்மா அவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு தவிர உண்மையில அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் சண்டை போட்டுட்டே இருந்தாலும் நான் சின்னசாலம் வந்து அந்த மாதிரி ஃபோன் நம்பர் கேட்டேன். கொடுத்தா எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்து நான் பேசினேன். இதுமாரி சொன்னேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்புறம் அவரும் வந்தார். வந்து ஒரு வாரம் இருந்தாங்க. வந்துட்டு போயிட்டு இருந்தா அப்படி வந்துட்டு அவருக்கு அப்புறம் எனக்கு செல்லு இல்லையாங்கிட்டு ஒரு செல்லு ஒன்று வாங்கி கொடுத்தா அப்படி வாங்கி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அக்கா அவங்க வீட்டில் எல்லாம் அவங்க அம்மா அவங்க அப்பாட்டெலாம் சொல்லியிருக்கிறா அப்படி சொல்லி இதுமாரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் நான் கேஸ்ட்டு வரேங்க மேடம் அப்படி இருக்கும்போது, இல்லை வேணாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒத்து வராதா, நானும் என் விருப்பத்துக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போய்ட்டு சிவன் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த ஊரில் ஒரு 2-3 மாதம் 1 வருஷம் இருந்தோம். தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் மாதமாயிட்டேன். நான் அப்புறம் மாதம் வந்து குழந்த பிறந்தது. அம்மாக்கிட்ட அம்மாவுக்கு 5 மாதம் நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கான்டாக்டில் தான் இருந்தீங்க? ஃபோன் பண்ணி சொன்னீங்க? சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? அது தெரியாது. நாங்கள் கல்யாணம் பண்ணி முயற்சி செய்யலையா? நீங்கள் வீடு விட்டு கிளம்பின பிறகு உங்களை தேடி இருக்காங்க. தேடினாங்க. நான் இந்த இடத்த இருக்குன்னு நான் சொல்லலை. சொன்னாக்க திரும்ப வந்து அழைச்சிட்டு போடுவாங்களே, அழைச்சிட்டு போனாலும் அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் போகலை. நானும் ஃபோனும் பண்ணல. அவங்க கண்ணில் 2 வருஷம் நீங்கள் அந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தீங்க? ஆமாங்க.
அங்கே இருந்தேன். அவங்க சொல்லிட்டு அப்புறம் திரும்ப கல்யாணம் பண்ண பிற்பாடு அவங்களாம் வந்து தேடி ஒரு இடத்துல இருந்தேன் நான். அது ஒரு இடத்துல யாரையோ சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு என்னை தெரிஞ்சவங்க யாரையோ சொல்லியிருக்கிறாங்க, இந்தமாரி உன் மகன் அங்கே இருக்குது அப்படின்னு. அதன் பிறகு அவங்க வந்து இந்தமாரி ஏன்டி பண்ணான்னு சொல்லி எனக்கு திட்டிட்டு அப்புறம் போயிட்டாங்க. போன பிறகு அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு நான் வேறு 5 மாதம் அப்போ. அப்புறம் சரி வந்துட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்தமாதிரிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் இது வளகாப்புலாம் பண்ணாங்க. பண்ணி அப்புறம் குழந்த பிறந்ததுலேருந்து அங்கே இருந்த வரைக்கும் என் புருஷன் இந்தமாதிரி நானும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேடம். அவன் புருஷன் அப்படி இருந்தால் திரும்ப விட்டுட்டு வர முடியுமாங்க? புருஷன் அந்த மாதிரி இருக்கிறான், அவன் உன் புருஷன் அந்த மாதிரி இருக்கிறான், நீ அப்படி இருக்கிற, இந்த ஊருக்கு வந்து எனக்கு தாண்டி அசிங்கம் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லி சொல்லி திட்டுறாங்க. எங்கள் வீட்டுக்காரன் கேண்டிக்கு அப்படி தான் கட்டை வச்சு தான் நடக்க அப்படி. அதனால் நீ இப்படி இருக்கிற, உன் புருஷனும் இப்படி இருக்கிறான், இங்கே வந்து ஏமாந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா அதையே சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. நானும் சரி என்ன பண்ணுறது, நானாக விருப்பப்பட்டு போயிட்டேன். ஒரு பிள்ளையாயிடுச்சு, இதுக்கு மேலே என் புருஷன் வேணான்னு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, உனக்கு எப்போ நீங்கள் வேறு தனியாக சோறாக்கி தின்னுங்க அப்படின்னாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோறும் தனியாக ஆக்கிக்கிட்டேன். தனியாக ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் வேலை இல்லாத போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு கம்ப்யூட்டர் வேலை தெரியும், கொஞ்சம் வேலை இல்லாத போயிடுச்சு. அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் 12th முடிச்சிருக்காரு. 12th முடிச்சிருக்காரு. அவர் 12th முடிச்சிருக்காருங்க. கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரியும் அவருக்கு. கம்ப்யூட்டர் எல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்போ அந்த டைம்ல அவர் வேலை பார்த்துருந்தாரா? அந்த டைம் வேலை தாங்க பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் நாங்கள் கான்ட்ராக்டில் இருந்தோம். அப்புறம் இந்தமாரி சொன்னது நானும் சாப்பாடு தனியாக ஆக்கிக்கிட்டேன். தனியாக ஆக்கின பிற்பாடு சம்பாதிக்கிற காசெல்லாம் என்கிட்ட நீ கொடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்க வேலை பார்த்துருந்தாங்களே. அவங்களும் வேலை பார்த்தா நீ சம்பாதிக்க வேலை தானே, அதோ டீச்சர் சொன்னீங்கல்ல. நீ சம்பாதிக்க காசை நீங்களே வச்சு செலவு பண்ணுங்க, ஏதோ அது மாதிரிலாம் வாங்கி தருவாங்க. வாங்கி தந்து நான் வந்து தனியாக ஆக்கிறேன், நீங்கள் இல்லைனாலும் நீயும் வாங்கிக்கிறேன் நானும் வாங்கிக்கிறேன். அப்புறம் சம்பாதிக்க காசெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட குறி நீங்கள் பாட்டுக்கு வச்சு செலவு பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் நான் ஒரு 10 ரூபா செலவுக்கு வேணுனாலும் அவங்கள்ட்ட போய் கேட்குறதா இருக்குது. அப்புறம் நாங்கள் தனியாக இருக்கிறோம், நாங்கள் தான் நல்லா செலவு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊர் பூரா சொல்லிவிட்டு என் புருஷனை அப்படி அசிங்கமாக பேசுவாங்க மேடம். பேசுவோம். நானும் சரி இவ்வளோ இப்படி சும்மா 2 வருஷமாக நான் சரி பொறுத்து போனேன். அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அசிங்கமாக பேசினேன், என் புருஷனை அசிங்கமாக பேசினேன், எனக்கு பிடிக்கல. அப்போ நான் திருப்பூருக்கு வாங்க நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு 2 வருஷமாக நாங்கள் 2 பேரும் படுறாத கஷ்டம் கொஞ்சம் இல்லை. ஒரு வாரம் சோத்து கொடுத்து தண்ணி பச்சை தண்ணி குடிச்சிட்டு கிடப்போம் ஒரு வாரம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கு. 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம். 2 பசங்க இருக்காங்களா? என்ன வயசு? பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. பொண்ணுக்கு 6 வயசு. 2வது பையனா? பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு 3 வயசு ஆகுது. 3 வயசு. இப்போ உங்க வேலை பாயிருக்கா இல்ல எப்படி வேலை வந்து இல்லைங்க மேடம். ஒரு வாரம் வேலை இருக்கும், ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் வேலை இருந்தால் 2000 ரூபா வரும், இல்லை 500 ரூபா வரும், இவ்வளோ தான் வரும். அதை வச்சு வாடகை காசு கொடுக்குறத ஏதோ பண்ணுறதுன்னு இந்த ஒரு மாதம் நாங்கள் முடிச்ச கொஞ்சம் நேரத்தில் சோத்துக்கு தண்ணி கூட இல்லை, ஊராக அழைச்சிக்கிட்டு இருக்கிறோங்க மேடம். பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா? பொண்ணு ஸ்கூல் போனால் பையன் பால் வடிக்க போகிறான். ஒரு வாரம் சோத்துக்கு இல்லாத எங்களுக்குன்னா போகுது. புழுலுக்கு கொடுத்து பச்சை தண்ணி கொடுத்து நைட்டில் படுத்து பொழுதுங்க வெளியில் வராது படுத்துருப்பாங்க மேடம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அங்கே தான் வேலை இல்லாத போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாக்க வாடகை காசு கொடுக்கணும். எப்படி ஒரு வீட்டில் கூடி இருந்தால் வாடகை கொடுத்தாங்கன்னு அவங்க வாடகை கொடுக்கணும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறது ஒன்று தெரியும். ஒரு 4000 கடன் வாங்கிட்டேன், அதுவும் இப்போ கொடுக்க முடியாத. திருப்பூர்ல தானே நீங்க இருக்கீங்க? உங்க அக்கா அங்க தானே வேலை பாக்குறாங்க? அவங்கள்ட்டலாம் நான் கேட்டு பார்த்துட்டேங்க மேடம். கேட்டேன் யாரும் எனக்கு. அவங்க தனியா தானே அங்க இருக்காங்க? தனியாக தான் இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அவங்கள. பணம்னு எல்லாத்தையும் கேட்க போனால் எனக்கு எல்லாம் எதிரே தான் பார்க்குறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நானாக தான் மேடம் எங்கேயும் தேடி வந்தேன், உங்களை தேடி வந்தேன் நான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போய் சொன்னேன், நீயே திமிர எடுத்து போனேன், கஷ்டப்படு, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. யார் அம்மா அக்கா அப்படி சொல்றாங்களா? ஆனா
ஆனா நீங்க எடுத்த முடிவு தப்பான முடிவே தோணல எனக்கு. ஏன்னா எடுத்துட்டேன் மேடம், நானு எடுத்துட்டேன். 2 பிள்ளைங்க பிறந்துச்சு, இதுக்கு மேல நான் என்ன மேடம் பண்ண முடியும்? புருஷனை விட்டுட்டு எப்படி விலக முடியும்? வர முடியும், எல்லாம் அதான் சொல்றாங்க. நீ திமிரு எடுத்து போனல அனுபவின்னா உன் புருஷனை விட்டு அதை அவர் விட்டுட்டு தான் நான் என்ன செத்தாலும் அவர் கூட தான் சாவோங்கிறேன். வந்துட்டோம், அவரும் வந்து அவங்க அப்பா அம்மா யாரும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அப்படிங்க இருக்கும்போது நம்ம மட்டும் போய் எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்க முடியுமா மேடம்? அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணாங்களா? அவங்களுக்கும் சப்போர்ட் யாருமே கிடையாது, சப்போர்ட்டே இல்ல, யாருமே கிடையாது. சோ அவங்க சைடுல இருந்து சப்போர்ட் இல்ல, இவங்க சைடுல இருந்து சப்போர்ட் இல்ல. நாங்களா தனியா நீங்க சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 7 வருஷம் ஆகுது மேடம். 7 வருஷம். 7 வருஷம். சோ இந்த 7 வருஷத்துல நீங்க கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சீங்களா இல்ல 7 வருஷம் இப்படிதான் நீங்க? இப்படியேதான் மேடம், எங்களுக்கு கஷ்டமாவே தான் வந்து, ரொம்ப கஷ்டமா தான் நீங்க அது ஒரு போன் நம்பர் தர நீங்க பேசி பாருங்க. அந்த ஊர்ல நாங்க பட்ட கஷ்டம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்க படுற கஷ்டம் அப்படியே புழுவில் பார்க்க ரத்த கண்ணீர் தான் மேடம் வருது எனக்கு. புழுவிலையும் வச்சுட்டு கஷ்டப்படுறோம், அதுக்கு புழு இல்லாதே போயிடலாம். ஒரு நாளைக்கு ராம்பளே அழுதுட்டு தான் மேடம் படுத்துருப்பேன் நான். இல்ல இப்ப நீங்க 2 பேரும் வேலை பாத்தீங்கன்னா பசங்களை யாரு பாத்துப்பாங்க? அதனாலதான் மேடம் அவரு மட்டும் போறாரு, நான் வீட்டுல தான் இருப்பேன். அவர் மட்டும் ஒரு ஆளுக்கு திருப்பூர்ல வந்து ஒரு ஆள் சம்பாரிச்சு வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, சாப்பாடு செலவாக்க முடியாது, புள்ள படிப்பு படிச்சுட்டு நினைச்சா அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுங்குது, வாங்கி தர முடியல. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனால தான் மேடம் இங்கே வந்து 1 மாசமா நானும் நான் இந்த வண்டி எடுத்தனாக்கா ஒரு வேலைக்கு கொஞ்சம் போகிறதுக்கு வரதுக்கு, வேலைக்கு வெளில போனாக்கா பஸ் ஏறி தான் போகணும். ஒரு நாள் ரோட்டில் போகும்போது வண்டிக்காரன் அடித்து தூக்கியிருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரரை, நடந்து போயிட்டு இருக்கும்போது. அப்போ அதனால தான் ஒரு வண்டி எடுக்க காசு குறைஞ்சி எங்கள் மாமியாட்ட கேட்க போனோம். எங்கள் மாமியார் முடியாதுன்றது. அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? அவங்க வீட்டில் எங்கள் மாமியார் இருக்குது, குழந்தை இறந்துட்டாங்க, கிட்னி ப்ராப்ளத்தில் இறந்துட்டாங்க. நாத்தனாங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க வெளியூர் கட்டி கொடுத்துருக்காங்க. வெளியூர்னா கள்ளக்குறிச்சி சைடு. சரி, கட்டி கொடுத்துருக்குறாங்க. யாருக்கிட்டுமே எல்லாத்துலேயும் இப்போ அவங்க உங்க மாமியார் மாமனார் கூட யாருமே இல்ல, அவங்க தனியா தான் இருக்காங்க. மாமனாவுக்கு வந்து 72 வயசு ஆச்சுங்க மேடம். அவர் வந்து இருந்தாரெல்லாம் கொடுத்துருவாங்க, ஆனால் அவர்கிட்ட சுத்தமாக எதுவுமே கிடையாது. அவருக்கே சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. மாமியா நல்லா இருக்குது, சம்பாதிக்குது, ஆனால் ஒருத்தர் கூட இந்தான்னு 10 பைசா கொடுக்காது. கொடுமா, நான் வண்டி எடுக்கணுமா, என் பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறோம்மா, கொடுங்கம்மா அப்படின்னு கெஞ்சி பார்த்துட்டாரு. கொடுக்க என்னால முடியாது, என்ன நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டேன், நான் உனக்கு கொடுக்கணும். அது மாதிரி நான் ஒன்றுமே பேச முடியல. சரி நீ என்ன பேசுகிறோ பேசிக்க. வணக்கம். வணக்கம். என்ன பேரு? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி. இவங்களை நீங்க எங்க சந்திச்சீங்க? படிக்கும் போது 6th ஸ்டாண்டர்ட்ல 6ஆம் கிளாஸ்ல நீங்க 2 பேரும் காதலிச்சீங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம், அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து நீங்கள் 2 பேரும் சந்திச்சிங்க. ஆமாங்க, சந்திச்சு அங்கே பார்த்து அப்புறம் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். அவங்க வந்துட்டு அவங்க வேறு ஜாதி, அதோடய முடியாதவங்க, வீட்டில் முடியாது அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நான் தான் என் பிடிவாதத்தில் நானாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும் வந்தோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வீட்டிலலாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீ வேணா தனியாக போய் இருந்துக்கிட்டாங்க எங்கள் வீட்லேயும். ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணதால உங்கள் வீட்டில் இன்னமும் சேர்க்கல? ஆமாங்க. அதாவது அப்போ அன்றைக்கே கிளம்பிட்டீங்களா வீட்டிலேருந்து? கல்யாணம் ஆகி அப்பயே அங்கே சின்ன சேலம் வேறு இடம் இருக்குங்க, அங்கே தான் ரூம் எடுத்து நாங்களாக போய் ரூம் எடுத்து வாடகைக்கு அங்கேயே தங்கி. அப்போ நீங்கள் வேலை பண்ணியிருந்தீங்களா? இப்போ கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அதுவும் வேறு ஏரியா, நாங்கள் வேலை பார்த்தது வேறு ஏரியா. கல்யாணம் ஆனதுனால அங்கே போக முடியல அப்படின்ட்டு வேறு ஏரியாவில் போய் இருந்து ரூம் எடுத்து அப்புறம் வேலைக்கு அங்கேயே பார்த்து 1 மாதம் இருந்தாங்க. அங்கேருந்து சமாளிக்க முடியல, கஷ்டமாக ரொம்ப இதாக இருந்தது. சரி பழைய இடத்துக்கே போகணும்னு அங்கே போனோம். அங்கே போய் மாதம் 3000 சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இங்கே கன்சீவாக இருந்தாங்க. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, கூட பார்க்குறதுக்கு ஆள் இல்லை பிரசவத்துக்கு. அப்புறம் அவங்க அம்மாகிட்டே போய் ரொம்ப கெஞ்சின பிறகு அவங்க சொல்லுவாங்க, பிரசவத்துக்கெல்லாம் நான் காசு செலவு பண்ண முடியாது, பணம் நீ கொடுத்தா நான் பிரசவம் பார்த்து போடுறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லியிருந்தோம். கடையில் வேலை செஞ்ச இடத்த சொன்னேன், இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக இருக்குங்க சார், பணம் கொஞ்சம் வேணும், கேட்கும்போது கொடுங்கன்னு. சரின்னாங்க. திடீர்னு அவங்களுக்கு பெயின் வந்துடுச்சு. வந்தவொடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்ட்டு கையில் 200 தான் காசு இருந்தது, வீட்டிலேருந்து அனுப்பிவிட்டு நான் போய் கடையில் கேட்டேன். அவர் ஓனர் இப்போல்லாம் கொடுக்க முடியாது, கையில் காசு இல்லைன்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் தெரிஞ்சவங்ககிட்டலாம் காலில் உள்ளாத குறைய கெஞ்சி கேட்டேன். யார்ட்டையுமே அந்த டைம் இல்லைன்ட்டாங்க.
அப்புறம் குழந்த சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. சரி பார்க்கலான்னு வந்தது மாமியார் இருந்துக்கிட்டு பணத்தோடு வந்து பார்த்தா பாரு, இல்லைன்னா வந்து பார்த்துட்டு திரும்ப போ. பணத்தோட 5000 பணத்தோடு வந்தீங்கன்னா பிள்ளைய உன்னை பார்க்க விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. வந்து ஒன்றுமே இல்லை, சாப்பிட கூட இல்லை. வந்து புள்ள முகத்தை மட்டும் பார்த்துட்டு போய் அப்புறம் தெரிஞ்சவங்கள ஒருத்தவங்களை பிடிச்சி ஃபைனான்ஸில் பணம் 5000 வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கொடுத்தது. அவங்க ஒரு 20 நாள் தான் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ 5000 ரூபா கொடுத்த பிறகுதான் நீங்க உங்க குழந்தை முகத்தை பார்க்க முடிஞ்சது. இது வந்து உங்க மாமியார் போட்ட கண்டிஷன். அப்புறம் கூட எங்கள் வீட்லேயும் யாரும் இல்லை. இந்த வார்த்தை எனக்கு தெரியாதுங்க மேடம். இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. அது அப்போட தெரியாது எனக்கு. அவர் சொன்ன பிற்பாடு தான் எனக்கு தெரியும். நீ முதல்ல காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வேறு வேலையை பாரு அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் அப்புறம் தான் நான் கேட்டேன். அப்படியானா நீ வந்து இங்கே வச்சிருக்கிற, என்னை அப்பயே நீ அழைச்சிட்டு போயிருக்கலாம்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ ஒரு நீங்க 2 பேரும் உங்க மாமியார் வீட்டில் தான் இருந்தீங்க, உங்க அம்மா வீட்டில் தான் இருந்தீங்க. பிரசவத்தப்போ இருந்தாங்க. இருந்து தான் அப்புறம் பணம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு 20 நாள் தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன், சரி வேலைக்கு போகிறேன், இங்கே என்னால் இருக்க முடியாதுன்ட்டு போனேங்க. போனோடனே இவங்ககிட்ட சண்டை பிடிச்சிட்டு அவங்க 20 நாள் பிள்ளைய கையில் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டு. உங்க அப்பா கேரளால வேலை பார்க்கறாருல, அவர் உங்களை ஹெல்ப் அவர் பண்ணல? வந்து குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கே சரியாக காசு தரதில்லைங்கிறாங்க. அவர் போனான்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம், 1.5 6 வருஷம் கூட மாசம் ஆகும். அப்படியே சில நேரம் இருந்துப்பாரு. வரவும் மாட்டாருங்க. ஆனா உங்க டச்ல இருக்காரா? பாருங்க, ஏதோ உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம், பசங்க அதெல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். அதெல்லாம் தெரியும். அவங்க டச்ல இருக்காரு, ஃபோன் பண்ணுவாரா? ஏதோ டைம் ஏதோ ஒரு டைம் பண்ணுவாரு. பேசுவார், அதோட சரிங்க. அர்ஜென்ட்டாக வாங்கினா கூட வர மாட்டாருங்க. உதவியெல்லாம் செய்ய மாட்டாரு. ம். ரொம்ப கஷ்டமா ரொம்ப அழுதுகிட்டு கஷ்டமா எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி கெஞ்சி 10 நாளைக்கு 20 நாள் கழிச்சு தான் அந்த காசை கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் தான் சொல்லுவேன், இந்த 10 நாள் 20 காசு அப்போ நான் செத்த பிற்பாடு கொண்டு வந்து நீ போட்டு கொண்டு வந்து என் பணத்துக்கே போட்டு கொண்டு வந்தேன் அப்படிம்பேன். அப்பயும் நான் என்ன பண்ணுவேன், நான் வேலை எனக்கு கிடைக்குதா? இல்லம்மா, இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கு காசு தேவைன்னு சொல்லி. அவருக்கு அங்க வேலை இருக்கா, அவரோட சூழ்நிலை எப்படி, அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் அவர் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதா இருக்கும். அவர் சம்பாதிக்கிற காசு 4 வீடு உட்காந்து சாப்பிடலாங்க மேடம். நல்ல வேலையா? நல்ல வேலை. மேஸ்திரியா இருக்கு. ஒரு நாளைக்கு கேரளாவுல. 1000 ரூபா சம்பாதிப்பேன். அப்படி சரி, நீங்க கேரளா போய் அவர் கூட இருந்திருக்கலாம்ல? அங்க அதெல்லாம் அவர் குடிச்சுக்கிட்டே அங்கேயே குடிச்சு சம்பாதிக்க இங்க வரனா வரக்கூடாது, அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. வரக்கூடாதுன்னு சொன்னாரா? இப்போ கூட வரோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இப்போ கூட நான் அங்கெல்லாம் வந்து வரக்கூடாது. இவ்வளவு வரேன்னு கஷ்டத்துல நீங்க இருக்கீங்களே, பசங்களுக்கு நீங்க சொல்ற நிலைமை பார்த்தோம்னா சாப்பிடறதுக்கு காசு இல்லை, இல்ல. உண்மையிலுமே சாப்பிட்றது கூட அதுவும் கல்யாணம். இப்போ அங்கே பார்த்து 4 வருஷம் 3 வருஷம் அங்கே வேலை பார்த்தேங்க. ஏற்கனவே பழைய கடையில் அங்கே பார்த்து சம்பளம் ஒரு நாளைக்கு 100 ரூபா தரோன்னாங்க. அது சம்பளம் கட்டுப்படி ஆகலைங்க. கொஞ்சம் சேர்த்து கொடுனது தான் நீ வேலைக்கே வரேண்ணா. உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும்ல, ஏன் அந்த ஃபீல்ட்ல நீங்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த கம்ப்யூட்டர்ல என்ன தெரியும்? இந்த டிசைன் பண்ணுறது, பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லைங்க, அது நல்ல ஆப்செட்டில் அந்த லைனில் இருந்தாங்க. அது இப்போ அப்புறமேட்டுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சம்பளம் சேர்த்து கேட்ட பிறகு இல்லை நீ வேலைக்கு வேணாம், நீ வேலைக்கு வர வேணாம் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஆத்தூர் இருக்குங்க. சரி அங்கே வேலை இல்லைன்ட்டு இங்கே வந்தேன். ஆத்தூரில் வந்து 2 வருஷம் ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு நானே தான் சம்பாரித்து என் பிள்ளைங்க பையன் அப்புறம் 2 பேர்த்துமே நானே சம்பாரித்து நானே தான் காப்பாற்றிட்டு. உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? வீட்டில் அண்ணன் இறந்துட்டாரு. அண்ணன் இறந்துட்டாரு. தங்கச்சி அக்கா யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க எந்த உதவியும் செய்யறது இல்லையா? அவங்க நான் போனாவே காசு கேட்க வரும், அது வரும்னு சொல்லி ஏதோ சண்டை ஆனா பிடிச்சி. அவங்க வசதி தானே இருக்காங்க. இல்லைங்க, அவங்களும் நார்மலாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அல்லாவசரம் ஒரு 500,000னா கூட கொடுத்துட்டு அப்படியே சண்டை பிடிச்சி வாங்கிக்குவாங்க. ஒரு தடவை அக்காட்ட 1000 ரூபா வாங்கி இருந்தால் கொடுக்க முடியலன்னு சேர்த்துங்க பீச்சுக்கிறியோட காசை கூட அப்படி செஞ்சாங்களா? மொத்தத்துல உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாதுங்க மேடம். யாருமே ஹெல்ப் பண்றது இல்ல. உங்க அண்ணன் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரா? இல்லைங்க, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. எங்க பாப்பா பிறந்து நீங்க போயிருந்தீங்களா அவரை பார்க்க? இப்போ அவர் இறந்த பிறகு அம்மா வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கள் வீட்டை விட்ட பேச்சுவார்த்தை அப்போ உங்க வீட்டுல அவங்கள சேர்க்கலையா? இல்லைங்க. நாங்கள் பாட்டுக்கு போனோம், பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம், அவ்வளோதாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கள் அம்மா வந்து வீட்டில் யார் எங்கள் அப்பா பேச்சும் கேட்காது. அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவர் சம்பாதிக்க முடியாதுன்ட்டு அப்பா பேச்சும் கேட்கறதில்ல, எங்களுக்கும் கொடுக்குறதில்ல, அங்கே அக்கா வீட்டுக்கும் கொடுக்குறது இல்லைங்க. இப்போ கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, வண்டி எடுத்தோன்னா நான் பாட்டுங்க என் பொழப்புக்கு போவேன். பள்ளிக்கூடம் பிள்ளைங்கள திருப்பூர்லேயே சேர்த்துருங்க மேம்.
திருப்பூரில் தான் இங்கேயே தங்கியிருக்கோம். அப்புறம் இங்கே வேலை பார்த்துட்டு இங்கேயும் ஒன்றும் சம்பளம் கட்டுப்படி ஆகல. 2 பிள்ளைகளை வச்சுட்டு பால் வாங்குறது கூட காசு இருக்காதுங்க. சில நேரத்தில் நைட்டு வேலை வரும் அங்கே ஆத்தூரில். அங்கேனா 2 மணி வரைக்கும் தான் வேலை இருக்கும். வேலை செஞ்சுட்டு அப்புறம் அங்கே கடையில் தூங்க முடியாது. குடோன் இருக்குங்க, அங்கே போய் படுத்து சொல்லுவாங்க. அங்கே போய் படுத்தா தூங்க முடியாதுங்க. 1 மணிக்கு போய் படுப்பேன். கொசு கடி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் தூங்கவே மாட்டேங்க. காலையில் 5 மணிக்கு பஸ் இருக்குங்க. இப்போ ஏஞ்சி வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடும். அப்போ அந்த நைட்டு வேலை செஞ்சோம்னா அது பால் காசு, பால் செலவுக்கு ஏச்சாகும். இங்கே எங்கே இருந்தாலும் நானே சம்பாரித்து தான் காப்பாற்றிட்டு இருந்தேங்க. ஆமா, நீங்க 2 பேரும் வேலைக்கு போக முடியாதுல்ல? அப்ப குழந்தைகளை யார் பாத்துப்பாங்க? நீங்க மட்டும்தான் போக இல்லை, முடியும். நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன். அவங்க அவங்க போறது இல்ல, பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களை பாத்துட்டு இருக்காங்க. அதனால கஷ்டமாக இருக்குன்ட்டு சரி திருப்பூருக்கு போவோம். திருப்பூரில் போய் அங்கேயாச்சும் ஏதோ பொழப்பு இருக்கும் எப்படி பார்க்கலான்ட்டு போனேன். அங்கே போய் இப்போ 1.5 வருஷம் ஆகுதுங்க. அங்கே போயும் ரொம்ப சிரமமாக இருக்குது. வேலை பக்கத்தில் எங்கேயும் வேலை அமையல. அமைஞ்சாலும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் போக வேண்டியது இருக்குது. அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கே போய் போனோடனே சாப்பாட்டுக்கு இல்லாமல் பிள்ளைங்கெல்லாம் ஒரு நாள் பட்னியே போட்டேங்க. பையன் பொண்ணு 2 காலையில் காசு இல்லைங்க. காசு தெரிஞ்சவங்க அங்கே யாரும் இல்லை. சரி யார்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு அப்போ போய் பேச்சு வார்த்தை தான் சில பேர் காசு கேட்டு பார்க்கலான்னு போய் அங்கே போய் கேட்டு அங்கே கேட்டு சாயந்தரம் அப்புறம் 6 மணிக்கு ஒருத்தவங்க 100 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் அதை கொண்டு வந்து சமைச்சு போட்டு பசங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க. பொண்ணுக்கு 6 வயசு, பையனுக்கு 3 வயசு. அப்புறம் சமைச்சு போட்டு அப்புறம் அப்படியே அங்கேயும் பக்கத்தில் பாரு சின்ன சின்ன கம்பெனி இருக்குங்க. அங்கே வேலை இருக்கும். அங்கேனா ஒரு வாரத்துக்கு 2 நாள் வேலை இருக்கும், 3 நாள் வேலை இருக்கும். அப்புறம் லீவ் ஆகி போயிடும். அப்புறம் திடீர்னு 2 மாதம் லீவ் ஆகி போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்புறம் வாடகை கொடுக்க முடியாமல் வாடகை வீட்டுக்காரங்கெல்லாம் திட்டுவாங்க. எல்லாம் முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. நான் மட்டும் 20ஆம் தேதி 25ஆம் தேதி இப்படி கொடுக்கன்ட்டு மாதம் அவங்க திட்டிகிட்டே கிடப்பாங்க. இல்லை, கம்ப்யூட்டர் தெரியும்னு சொன்னீங்கல்ல? அங்கே போய் கேட்டேங்க மேம். அது வேலை கிடைக்கிற இடத்துல ரூம் கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்கிற இடத்துல? ஆமாம், வேலை வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங்கெல்லாம் டவுன் உள்ளே தான் இருக்குது. அங்கேயே 2 நாள் நானும் அணைஞ்சேங்க. கம்ப்யூட்டர் வேலைக்கு தான் போகலான்னு போனேங்க. அங்கே போனால் வேலையெல்லாம் ரெடி ஆச்சுங்க. ஆனால் ரூம் அங்கே இல்லை. நான் 2 நாள் ஃபுல்லாக சுற்றினேங்க. ஒருத்தர் ஓசி பைக்கை வாங்கிட்டு பெட்ரோல் நான் போட்டுக்கிட்டு அவர் கூடயே ரூம் பிடிக்க 2 நாள் சுற்றினேங்க. அது இங்கேருந்து பிள்ளைங்களை ஈத்துட்டு போயிட்டு அங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஒருத்தர் ஃபோன் மூலியமாக பழக்கம். அங்கே போய் அவர் கூட ரூம் பிடிக்கிறதுக்கு அலைஞ்சிவிட்டு கடைசியில் ரூமே கிடைக்கல. பிள்ளைங்களோட திருப்பூர் ரோட்டில் உட்காந்துருந்தேன். அவர் இருந்துக்கிட்டு சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க, எங்கே போவீங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லைன்னு அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் உட்கார வச்சு நைட்டு சாப்பாடு போட்டு அப்புறம் பிள்ளைங்க இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் வா நம்ம ரூம் பார்க்கலான்னு போய் அங்கேயே போய் அவரும் நானும் சுற்றி பார்த்தேங்க. ரூம் கிடைக்கல. அப்புறம் தான் திருப்பூருக்கு அவுட்டரில் போய் ரூம் எடுத்து தங்கிட்டேங்க. அங்கே இந்த வேலையெல்லாம் இல்லை. அங்கே போய் கேட்டேன் இங்கே வேலை கம்பெனி தான் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு எதுவுமே ஸ்கோப் இல்லை இங்கே இல்லைங்க, வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் அப்புறம் அங்கே போய் கேட்டதுக்கு இங்கே அந்த வேலையெல்லாம் இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு முதல்ல கை மடிக்கிறது எதுக்கு ஸ்டோர் நாங்கள் ஒன்று இருக்குங்க. அங்கே பில்லிங் போகிறதுக்கு சொன்னாங்க. அது என்னென்னா 1 கிலோமீட்டர் நடந்து போய் மெயின் ரோடுங்க, கோயம்புத்தூர் மெயின் ரோடு கிராஸ் பண்ணி தான் அந்தாண்ட போகணும். ஒரு 4 நாள் போனேன். 4ஆவது நாள் போகும்போது என்ன ஆச்சுன்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது பைக் ஒன்று வந்துருச்சு. கண்ணு முடிக்காங்க, நான் செத்துட்டோம்னு நினச்சிட்டேன். 4 அடி கேப்பில் தப்பிச்சு நடு ரோட்டில் அடிப்பட்டுன்னா அந்த வேகத்துக்கு நினச்சேன். சரி இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சதுன்னு என்ன தெரியல, சாமி புண்ணியத்தில் தப்பிச்சிட்டேங்க. அப்புறம் அந்த வேலைக்கு போகல, ரோடு கிராஸ் பண்ணி இல்லை. இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இந்த சைக்கிள் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த முயற்சியும் செய்யலையா? இங்கே ஊரில் வாழ்ந்து காட்டும் திட்டம் வந்ததுங்க மேம். அப்போ போய் என்னது வந்து அடையாள அட்டையை வச்சு இந்த மாதம் 1000 ரூபா பணம் வரும் எழுதி வைக்கலான்னு போனேன். என்னது வந்து இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 65% தான் போட்டு கொடுத்துட்டாங்க ஊனம். எப்படிங்க கிரச்சஸில் நீங்கள் நடக்கிறீங்க, அது எப்படி 65% சொல்லி? 65% தான் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு எழுத போனாக்கா 70% மேலே தான் எழுத முடியும். இது 65% எழுத முடியாது, அடுத்த ஸ்கீம் வந்தால் பார்த்துக்கலான்ட்டாங்க. சரி வண்டி வச்சு எழுதி வைக்கலாம். நான் எங்கள் ஊரில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் ஹேண்டிகேப்பாக, அவர் இன்னொருத்தர். நாங்கள் 2 பேரும் எழுதி வச்சு 3 வருஷம் வரைக்கும் வண்டியும் வரலைங்க. ஸ்கூட்டரு அந்த கொடுப்பாங்க வரலைங்க.
அவர் என்னன்னா அவர் 4 இடம் தெரியும், அவர் இங்கேயே இருக்கவர். அவர் என்னன்னா அவருக்கு குழந்த கல்யாணங்கள்லாம் எதுவும் ஆகல, அவர் தனியாள். அதனால் அவர் இப்போ தெரிஞ்சவங்க பெரிய அந்த இப்படி இப்படி பிடிச்சி அலைஞ்சு வாங்கிட்டாருங்க. என்னுடைய சூழ்நிலை அலைய முடியாதுங்க. நான் ஒரு நாளைக்கு லீவ் போட்டேன்னா பிள்ளைங்களோட 2 நாளைக்கு பட்டினி கிடக்குற நிலைமை ஆகி போயிருங்க. அதனால் என்னாலையும் போய் யாரையும் பார்க்க முடியல. அப்படியே பார்க்க போனாலும் முதல்ல 5000 பணம் கொடு, 10,000 பணம் கொடுன்னு கேட்குறாங்க. சரி நீ வேற உங்களை பார்த்து அந்த பணம் கேக்குறாங்களா? எங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, எடுத்து சேருவார். அவர்கிட்ட போனதுக்கு முதல்ல 5000 பணம் கொடு, அப்புறம் உனக்கு செய்யணுங்கிறாரு. அதை அலைஞ்சு பார்த்துட்டு தான் சரி இப்போ ஒரு நாள் நான் லீவ் போட்டேன்னா 2 நாளைக்கு பிள்ளைங்களோட பட்டினி கிடக்கிற நிலைமை ஆகி போனது. இப்போ திருப்பூர் அங்கே போனேன். அங்கேயும் போய் ரொம்ப கஷ்டம். 1.5 வருஷமாச்சு. இப்போ நீங்க உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? இல்லைங்க, இப்போ பக்கத்து கம்பெனிலாம் சின்ன சின்ன கம்பெனிங்கிறதுனால அது திடீர்னு வேலை இருக்கும், அப்புறம் வேலைலாம் போயிடும். அவுட்டிங்கில் எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குங்க. அதான 1 கிலோமீட்டர் மெயினில் போயிட்டு வரணும். அங்கே வேணால் வேலை இருக்குங்க. இப்போ போய் அங்கே வேலை பார்க்கலான்னு போனது என்னாச்சுன்னா வேலை இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைங்கள அங்கேயே போய் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டு ஒரு நாள் சுத்தமாக வேலை இங்கேயும் வேலை இல்லாமல் போயிடுச்சுங்க. சுத்தமாக ஆடி மாதத்துலேருந்து 3 மாதம் வேலை இல்லை இந்த கம்பெனியில். எக்ஸ்போர்ட் கம்பெனி அங்கே சுற்றிலும் போய் கேட்டதும் வேலை இல்லை. எக்ஸ்போர்ட் கம்பெனியெல்லாம் 2 கிலோமீட்டர் போகணுன்னாங்க. அப்புறம் சுத்தமாக கையில் காசு இல்லாமல் பிள்ளைங்க சோத்துக்கே இல்லைங்க. கம்முன்னு போட்டு உட்காந்து வீட்டில் பக்கத்தில் இருக்கப்போ இப்போ பச்சை அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதை கழிக்கிட்டு இப்போ நாங்க உங்களுக்கு என்ன பண்ணுமா? அதுக்கப்புறம் தாங்கண்ணா சரி இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு வண்டி இருந்தால் கூட நம்ம அப்படி தூரத்துக்கு வேலைக்கு போகலான்ட்டு தான் இப்போ ஊருக்கு சரி யார்ட்டாச்சும் கையில் கல் விந்தாச்சும் ஒரு பணம் என்ன ரெடி பண்ணி வண்டி கிண்டி வாங்கணுன்ட்டு வந்தேங்க. வந்தாக்க இங்கே ஒரு கொட்டா தான் இருக்குங்க. அதில் அப்பா இருக்கார், 70 வயசு ஆகிடுச்சு. அவரெல்லாம் நடக்க முடியாது. அவர் என்ன சொன்னார், இந்த கொட்டாயிலே படுத்துங்கன்னு. பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு போன வாரத்துலலாம் நைட்டில் 4 நண்டுவாக்களி சுற்றி வருது. எதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நண்டுவாக்களி தேளுங்க காட்டில் பிள்ளைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுது. அப்போ எங்கள் அம்மா கையில் 40,000 பணம் வந்தது. அவங்ககிட்டையும் கேட்டேன், கொடுங்கம்மா வண்டி எடுத்துக்கிறேன், கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போயிட்டு வர முடியல, பிள்ளைங்கள வச்சுட்டு கஷ்டம். அவங்க நகையை வச்சு 3 வருஷம் ஆச்சு. நான் நகையை மூக்குன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி அங்கே தெரிஞ்சவங்க யார்கிட்டச்சும் கேட்டு பார்க்கலான்னு அங்கே பிள்ளைங்கள வச்சுட்டு சோத்துக்கு இல்லாமல் அங்கேயும் பட்டினி ஊருக்கு வந்தோம். உங்க அப்பா அம்மா சாப்பாடு கூட போடலையா? அப்பா வயசாச்சுங்க, அப்பாவே தனியாக ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்? அம்மாவுக்கும் அவருக்கும் ஒத்து வரலன்னு. அவர் எங்க இருக்காரு? அவர் அங்கே நம்ம ஊரில் தான் அங்கே இருக்காரு. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க அம்மாவும் அப்பாவும். திருப்பூர் பக்கமா? இல்லை இங்கே கொரக்கவாடிங்க, கடலூர் மாவட்டத்தில். கடலூர் மாவட்டம். அவரும் தனியா தான் இருக்காரு. ஒரு மாமனார் உங்க அம்மாவும் தனியா இருக்காங்க. அவங்க வேலைக்கு போய் அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்பா சந்தோஷங்க உங்களுக்கு? பசங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க யாரே கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணட்டும், நம்மளுக்கு சம்பாரிச்சு நம்மளை விதமாக செஞ்சு சாப்பிட்டோமா. உங்க அண்ணா ஃபேமிலி அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க அங்க போயிட்டாங்க. உங்க அம்மா தனியா தான் இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் சொன்னாலும் இது நாள் ஏத்துக்க வரைக்கும் மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இது நாள் வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு. என் பையனை அவங்க கண்ணால் கூட பார்த்தது இல்லைங்க. இந்த வருஷம் நானாக தான் அப்படி ஒரு வெறுப்பா? இந்த வருஷம் நானாக தான் கூட்டிகிட்டு போனேங்க. சரி நிலைமை இப்படி இருக்கு, சரி போய் இப்போ குடும்பத்தோட போய் கொஞ்சம் உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணல. அவங்கள யாருமே சரி, எங்க போய் நல்ல ஊர்ல வேலை பாக்குறாங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை அவங்க இருக்கா? காட்டு வேலைக்கு அவங்க போவாங்க. நல்லா காட்டு 45 வேலைக்கு வயசு தான் ஆகுது 40 வயசு அவங்களுக்கு. தாங்க ஆகுது. அவங்களும் நல்லா காட்டு வேலைக்கு போவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. சரி பிள்ளைங்களோட கூட்டிகிட்டு போய் கேட்டாலாச்சும் ஒரு மனசு இறங்குன்னு. பையன் பிறந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னும் மட்டும் அவங்கள பசங்களை இன்ன கூட்டிட்டு வரைக்கும் போனீங்க? தொட்டு தூக்கம் பொண்ணை கிடையாது பார்த்துருப்பாங்க. பையன் பையனை பிறந்து கூட்டிட்டு போல? போகலைங்க. இப்போதான் கூட்டிகிட்டு போனேங்க. அங்கே போய் அது மனசு இறங்குறதா தெரியல. சரி இப்ப போய் வந்தாச்சு. அந்த பையன் ஆசையா சரி நம்ம அவனுக்கு பிறந்தா தானே அப்படின்னு கையை தொட்டு தூக்கணத்தே கிடையாது மேடம். தொடவே கிடையாது அந்த அங்க பையனை. போய் இருந்தீங்களா? அவங்க அங்க கூட போய் இருந்தீங்களா? இருந்தேன் 20 நாள் அங்க இருந்தேன். அந்த பையனை பணம் பார்க்கறதுக்கு வண்டி வாங்கலான்னு பணம் பார்க்கறதுக்கு போனோம். அங்கே போய் கையில் அப்புறம் காசு இல்லாமல் 20 நாள் அவங்க கூட இருந்தீங்களே. அப்ப அப்பா எப்படி அவங்க எப்படி உங்க கூட இல்லை நல்லா? தனியாக தான் இருந்தேங்க. அப்பா ஒரு அப்பயும் கொட்டா தனியா இருக்கு, தான் மேடம் இருந்தோம். கொட்டா ஒன்று இருக்கு, இந்தாண்டா வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் அம்மா இருந்துக்கிட்டாங்க. சோ அப்பாவை யாரு பாத்துக்கிறாங்க? அவரே தான் அவரே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்குவாரு. அவர் நிலைமை எங்களை விட மோசமா இருக்குது மேடம். வயசு ரொம்ப ஆனவருங்க மேடம். 70 வயசு உங்களுக்கு ஆனா- மனசே இல்லையா உங்க மாமியாருக்கு? அவங்க மனுஷியா இருந்தா தாங்க மனசுன்னு ஒண்ணு இருக்கும். சரி, இப்ப நாங்க உங்களுக்கு என்ன பண்ணோம் அது சொல்லுங்க.
ஏதோ ஒரு உதவி பண்ணுங்க மேம். என் பிள்ளைங்க காலம் நான் எப்படியும் காப்பாற்றிடலான்னு என்ன இருந்தது இருக்க கஷ்டம். சில நேரம் செத்துக்குள்ள பிள்ளை கஷ்டத்தை நினச்சி சில நேரம் செத்துக்குள்ள போயிடலான்னு ஏச்சு வெளியே போயிடும். பிள்ளைங்க எல்லாம் என்னடா பண்ணுதுன்னு வந்து இப்படிங்க 2 பசங்க உங்களை நம்பிதான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கு. இல்லை அவங்களுக்கெல்லாம் அவங்கள தெரியும். காப்பாத்துறது உங்க கடமை இல்ல. அதனால தான் எதிர்பார்க்கல. அவங்க அவங்க அம்மா வீட்டில் ஒரு வருஷம் இருந்தாங்க, தனியாக தான் இருந்தேன். நான் சம்பாரித்து நானே என் பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்ருந்தேன். அந்த காசை கொடுக்கலன்னா அவங்க அம்மா சண்டைக்கு வருவாங்க. ஒரு தடவை அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கூட இருந்து நீங்க காசு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்களா? தனியாக அவங்க வந்து ஆக்கி இவர் சம்பாதிக்கிற காசை அவங்கள்ட்ட கொடுக்கலையாம். தனியாக எங்களை விட்டுட்டாங்க, நீங்கள் சம்பாரித்து சாப்பிட்டுக்குங்கன்னு. நீங்கள் சம்பாரிச்சு அந்த சாப்பிட்டீங்களோ எதோ நான் பண்ணிக்கிங்க சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி காசு அவங்க விட்டுட்டாங்க. கிட்ட கொடுக்கலன்னு ஒரு நாள் காலையிலே திட்டுறாங்க. இது சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்பயும் மாதம் ஆனால் மொத்தமாக வராதுங்க. அது அப்புறம் 4000 ரூபா சம்பளம் தான். அங்கே இங்கேயும் பாக்கி வச்சு கடையில் அதெல்லாம் பாக்கி வச்சு வாங்கிட்டு வருவேன். அப்படியே இடையில கொடுத்து வந்து கடைசியில் ஒரு 500 1000 தான் கைக்கு வரும். ஒரு நாள் காலையில் கேட்குறாங்க, சம்பளம் வாங்கிட்டு வந்தானே காசு கொடுன்னு. இங்கே ஏதாச்சும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு உன் புரிஞ்சு சம்பாதிக்க போகிறானா இல்லை பிச்சை எடுக்க போகிறானா? அது எப்படிம்மா உங்க அம்மா இப்படி இருக்காங்க, இவங்க அம்மா அப்படியே இருக்காங்க? இப்படி ஒரு கல்லு மனசா? அவங்க 2 பேர்த்தையும் ஒரே இடையில நிறுத்தினாங்க. இது மாதிரி ஃபேமிலிஸ் தான் உங்களை எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்துல தேவை என்னன்னா அவங்க அன்பு, அவங்க ஆதரவு. நீங்க சொல்றீங்க சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மா உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நான் படாத கஷ்டப்பட்டேன் மேடம். இல்ல அந்த எண்ணம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க படிக்கல, படிக்கல. அதனாலதான் அவங்க அதை செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 பசங்க இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ உங்க நிலைமைய பார்த்து கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணலாம். மனம் இறக்கமே இல்லாத இருக்காங்க மேடம். போட என்ன பண்ணோம் சார், பிள்ளைய பார்த்துங்க, நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம்னா பிள்ளைங்கள ஏற்று பிடிக்க ஆள் இல்லைங்க. ஆனா நான் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம ஃபேமிலி தான் நம்மள ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணும். அந்த ஃபேமிலி நம்மள சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வாழ்க்கையில நம்ம என்ன வேணா சாதிக்கலாம். இந்த பிள்ளைங்களை பார்த்துக்குமா, நாங்கள் 2 பேரும் போகிறோம் வேலைக்கு. நாங்கள் வேலைக்கு போனால் எங்களால் 10 ரூபா முடிஞ்சது தரேன். வேலை இங்கேயும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் மேடம். அங்கே வேலை இருந்தால் தான் நம்ம சம்பளம் வாங்கி கூட சரி இந்த நம்ம பிள்ளைகளை விட்டு வந்து நம்ம அனுப்பிச்சி விடலான்ட்டு. அங்கே வேலை இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு வேலை இருந்து அங்கே போய் வேலை செய்கிறீங்க, காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் பிள்ளைகள் மட்டும் நான் எப்படி அங்கே பார்த்துக்கிறேன்? சொல்லணும்னா எங்களுக்கே 2 மாதத்துக்கு ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு 4 நாள் தான் வேலை இருக்குங்க. ஏன்னா போன புதுசு வர கம்பெனி நமக்கு பழக்கம் இல்லை, அங்கே ஆளுங்களும் பழக்கம் இல்லை. இங்கே எங்களுக்கே கையிலே காசு. ஆனா யாராவது உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல இந்த 7 வருஷத்துல? ஏதாவது ஒரு கம்பெனி இல்ல யாராவது ஒரு நபர் உங்களை ஹெல்ப் பண்ணிருக்காங்களா, உதவி செஞ்சிருக்காங்களா? 7 வருஷத்துல என் உழைப்பு தான் ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான். ஆமாங்க. சமுதாயத்துல இருந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாதுங்க மேடம். எந்த ஹெல்ப்புமே கிடையாது. கடைக்கு தான் வேலைக்கு போவேன், அதை வச்சு தான் என் குடும்பத்தை நான் பார்த்து காப்பாற்றிட்டு இருந்தேன். அந்த தைரியத்துல தான் வந்துட்டு இருந்தேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம சமுதாயத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளை நம்ம ஹெல்ப் பண்ணோம். இது நாம எவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் பண்றோம், எவ்வளவு கேம்பெயின்ஸ் வருது, எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம காமிக்கிறோம், நாம எல்லாரும் அதை பத்தி பேசுறோம். ஆனா உண்மையில அந்த உதவி வரமாட்டேங்கிறது. பெத்தவங்களுக்கே அந்த உதவி வரமாட்டேங்குதுங்க மேடம். அதான் நான் சொல்ல வரேன். பெத்தவங்களுக்கே வரமாட்டேங்குது. அதான் சொல்றேன். நம்ம சமுதாயத்துல எதிர்த்து நம்ம நிக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம ஃபேமிலி நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன வேணா சாதிக்கலாம். ஆனா ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா உங்க ஃபேமிலி உங்களை சப்போர்ட் பண்ணல, இவர் ஃபேமிலி அவங்களை சப்போர்ட் பண்ணல. அப்பா முடிஞ்சதுன்னா அவர் ஏதாவது செய்வார் மேம். அப்பாவாலையும் முடியாது. அவருக்கே 70 வயசு ஆயிடுச்சு. 72 வயசு ஆகுதுங்க. அவருக்கு இப்ப நாங்க கொடுத்து தாங்கணும். ஆனா அவரு இப்ப ரொம்ப கஷ்டத்துல எங்களால கொடுத்து கூட உதவ முடியல. பிள்ளைய பள்ளிக்கூடம் சேர்த்துட்டோம் மேம். அங்கே பள்ளிக்கூடம் தூரம். இப்போ ரோடை கிராஸ் பண்ணி பைபாஸில் கிராஸ் பண்ணி போகணும். எங்கனாலையும் போயிட்டு விட்டுட்டு கம்பெனிக்கு போக முடியல சில நேரத்தில். அதனால என்ன பண்ணுறது, அக்கம் பக்கம் உள்ளவங்கள கூட்டிகிட்டு போகான்னா 2 நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க, 3ஆவது நாள் கூட்டிகிட்டு போக முடியாதுன்றாங்க. பிள்ளைய தனியாக அனுப்பவும் பயமாக இருக்குது. அப்புறம் நான் போயிட்டு பொறுமையாக நடந்து போய் விட்டு வரதுக்குள்ள கம்பெனி 10 மணி ஆகி போயிடுது. அங்கே போனால் சண்டைக்கு வந்துடுறாங்க. இப்படி வேலை செத்துன்னு சாயந்தரம் போனால் பிள்ளைங்க 4 மணிக்கு போகணும். அப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்கள கெஞ்சி கூட்டிகிட்டு வாங்கணும். உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், அது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இனிமே வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு ஒரு நிலைமை.
இனிமே வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட வேணாம். குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. சரிங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரு கனவு நீங்க பார்த்திருக்கீங்க. 6ஆம் கிளாஸ்ல நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க. சரி, உங்க ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, சமுதாயம் உங்களை சப்போர்ட் பண்ணல. இனிமே புது வாழ்க்கை நீங்க ஆரம்பிங்க. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா மறந்துடலாம். நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கொஞ்சம் நஞ்சு கஷ்டம் இல்லை. ஆனா கஷ்டத்துக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்களா நம்ம ஒரு வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சோம்னா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் தான் அந்த சாதிச்ச பிறகு அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அது காசால நம்மளால வாங்க முடியாதுமா. இன்னொருத்தவங்க அந்த பிள்ளைங்களை பட்டினி போடுறதுக்கு உயிரம் ஆச்சிருப்பாங்க மேடம். இனிமே அந்த அந்த கஷ்டம் எல்லாம் நீங்க பட்டது முடிஞ்சிருச்சு. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் தான் அவரை இங்க அனுப்பியிருக்காரு. சரியா? அவர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. சந்தோஷமா இனிமே நீங்க வாழுங்க. பசங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள நல்லா படிக்க வைங்க. அவங்க நல்லா படிச்சு உங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்க. சரியா? அந்த நம்பிக்கையில தான் மேம் உங்களை பார்க்கும். அந்த நம்பிக்கையோட இல்லைன்னா நீங்க கடைசி- வந்திருக்கீங்க. கடைசியா சரி இவங்களையும் போய் பார்த்தல எதா இருந்தாலும் ஆகட்டும் வந்து அந்த நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகல. இதுக்கு மேலதான் உங்க போராட்டமே ஆரம்பிக்கிறது. நல்லா போராடணும். அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது. வீணாக்க மாட்டேன். புரிஞ்சுதா? சந்தோஷமா அழுதது போதும், கண்ணீர் விட்டது போதும். இனிமே சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. 2 வருஷம் படாச அவஸ்தை இல்லை. இனிமேல் அதான் சொன்னேன், பட்ட கஷ்டத்தை ஒரு கட்ட கனவா நம்ம மறந்துடலாம். இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு புது வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ தடவை எங்க அம்மா என்னை அவனை விட்டு தான் வந்தான். அவனை சொன்ன உனக்கு அதான் யாரு சொல்றேன். இருக்கும்? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? இவரை பிரிஞ்சு நீங்க வாங்கன்னு சொன்ன. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நான் வாழ்ந்தேன்னா அவர் கூட தான் நான் வாழ்வேன். ஆனாலும் செத்தா கஷ்டமோ அவரு கூட நஷ்டமோ என்னவா இருந்தாலும் ஆமா. நான் அவரை காதலிச்சிருக்கேன், நான் அவர் கூட தான் வாழ்வேன். அதுக்காகவே கடவுளே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. சரியா? சரி. அதே மாதிரி நேர்கள் கிட்ட நானே ஒரு ரொம்ப பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்றேன். உங்களால எந்த உதவி செய்ய முடிஞ்சதோ ப்ளீஸ் இந்த ஃபேமிலிக்காக நீங்க செய்யுங்க. எங்க நேர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா அவங்களும் உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க போய் ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களோட. சரி. சரியா? எங்க ரிப்போர்ட்டர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. என்ன தேவை, எப்படி என்ன செய்யணும்னு அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. சரியா? நன்றி. நேர்களே, போராடணும்னு சொல்லி தான் இவங்க வீடு விட்டு கிளம்பியிருக்காங்க. ஆனால் யாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணலை. அவங்க ஃபேமிலி அவங்கள சப்போர்ட் பண்ணல. கடைசியாக மனசு உடைஞ்சுதான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. எங்கள் மேலே வச்சுன்ற நம்பிக்கை வீண் போல. இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகிறது.